10ஆம் வகுப்பு புவியியல் புத்தகம் அலகு 4 வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இந்திய சுரங்கப் பணியகம் நாக்பூர். இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. இந்திய இரும்பு எஃகு ஆணையம் செயில். இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்றுகிறது. நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் 50% மாங்கனீசை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்கிறது. இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி போன்ற இடங்களில் உள்ளன. இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1981ஆம் ஆண்டு பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது.